இன்று நம்ம நிர்மாணம் கார்த்திக் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம். நம்ம மகிழ்ச்சியா நீங்க பயணிக்கிறீங்க. ஆரம்ப கால பயணம்னா சும்மா போனது பெற்று கட்சியில பயணிக்கிறேன், அவ்வளவுதான். அதை பத்தி வேற கட்சியில போறதால அறியப்பட்டிருக்கேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப அதே மாதிரி இப்ப டிசம்பர் நெருங்குது, சென்னை வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த தமிழ்நாடு அரசு என்ன மாதிரி கையாளும்? இப்போ பேசி கொண்டிருக்கிற சமயத்திலே சென்னையில மழை பிடிச்சுட்டு தான் இருக்கு. இதெல்லாம் நாங்க கணிக்கவே முடியாத ஒண்ணு. சிவப்பு நகர கட்டமைப்பு கிடையாது. இருந்த ஏரிகள் எல்லாம் தொடர்பு இல்லாமல் இருக்கு. நகரம் முழுமைக்கும் குப்பை மேடா இருக்கு. அது எல்லாம் மேலாண்மை இல்லை, கழிவுநீர் மேலாண்மை இல்லை, அடிப்படை நகர கட்டமைப்பு இல்லை. எல்லா இடமும் சிமெண்ட் தரையோ கான்கிரீட் தரையோ இருந்தா தண்ணி. இப்ப வீட்டுல தண்ணி தேங்கக்கூடாது, தேங்கினா அவ்வளவுதான் போடுவேன். அப்ப எப்படியும் நம்ப முடியாது. வயநாடு பொறுத்த வரைக்கும் இயற்கைக்கு எதிரான வழியோ பெருசா ஒண்ணும் இல்லை. இங்க கூடங்குள அணுல இருந்தப்ப இயற்கை மீது அளப்பரிய பற்று கொண்ட மக்கள் தான் மலையாள மக்கள். இப்பட்ட நிலத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு பேரிடர் வருது அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரை மழையை சொல்றாங்க, மண்ணை கொள்ளடிக்கிறாங்க, நீரை உறிஞ்சுறாங்க, இப்படி எல்லாமே தமிழ்நாட்டுல நடக்குது. அதே போல நகரமயமாக்கல் என்ன மாதிரி விளைவு வரப்போகுதுன்றத பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஆனா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா திராவிட அரசு என்ன சொல்றாங்கன்னா 3 வருடம் அதிமுக என்ன செஞ்சாங்களோ, அதிமுகவே குற்றம் சாட்டுற அளவுக்கு தான் அதிமுகவோட ஆட்சி சட்டம் இருக்கு. முறைகிறாங்க. அந்த ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்ட பகுதியை மக்கள் கள்ளக்குறிச்சியில அந்த கள்ளச்சாரம் வித்த இடத்துல 200 மீட்டருக்குள்ளேயே நீதிமன்றம் வர்றாங்க. இப்போ உளவுத்துறை என்ன பண்ணுது, காவல்துறை என்ன பண்ணுது, இந்த உளவுத்துறை காவல்துறை நிர்வகிக்கிறத கொலை செய்தோட தான் தொடங்குது. அவ்வளவு மோசமான நிலைமை இருக்கு. அது பாமக நிர்வாகி வெட்டப்படாது, விடுதலை சிறுத்தையோட நிர்வாகிக்கக்கூடிய அந்த காலையில 6 மணி வேலையிலே விரட்டி கொலை செய்யப்படுறாரு. பெட்ரோல் பாம்பு வீசினாங்க அப்படின்னு. அப்ப தமிழ்நாட்டுல ஒரு ஆம்ஸ்டாங்கோட மரணத்துக்கு படுகொலைக்கு முன்னாக வரைக்கும் சட்ட ஒழுங்கு எப்படி ஒரு பக்கம் இது ஒரு அசாதாரண சூழல், இன்னொரு பக்கம் மின்கட்டணம் 3வது முறை இப்போது மின்சாரமா மின்கட்டணமா அப்படிலாம் கேட்டாங்க. இன்னைக்கு மின்கட்டணத்தை உயர்த்துறாங்க. வேற ஒண்ணும் இல்லை. இது என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம். இன்னும் 2 ஆண்டு இருக்கு, நம்ம 4 கூட வராது. ஏன்னா பார்லிமெண்ட் தேர்தலுக்கு மக்கள் மாதிரி வாக்களிக்குவாங்க, சட்டமன்ற தேர்தலுக்கு 2019 39 இடம், 2024 இடம். அவர் இடங்கள் பெறல, 160 தான் பெற்றாங்க. ஏன்னா மக்கள் அதுக்கு உயர்த்தப்படுறதா இருக்கட்டும், அப்ப சொத்து வரி உயர்த்தப்படுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமான இது பண்ணி நிறைய கட்சிகள் தொடங்கப்பட்டுச்சு. அதுல பெரும்பாலும் எல்லா கட்சியும் கூட்டணியில் படிச்சுட்டாங்க. அதை பத்தி சொல்றதுக்கெல்லாம் அவர் கட்சியும் நடத்தல பெருசா. மற்றபடி தொடர்ச்சியா அறிக்கை கொடுப்பாங்களா, தொடர்ச்சியா போராடுவாங்களா, தொடர்ச்சியா உறுப்பினர்கள் சேருவாங்களா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவர் பேருக்கும் கட்சி வச்சிருந்தாரு. திமுக தொடர்ச்சியா பழைய பிரச்சாரங்கள்லாம் நாம் தமிழ்கிறாரு, திராவிட மாடலின் முன்னோடியே ராமர் மாடல் தான். அதை பத்தி ரகுபதி பேசின கருத்து ஒரு ஆபாணிக்கிறேன். இப்ப வரைக்கும் திமுக தரப்புல யாருமே அதை மறுக்கல. ஒருத்தர் கூட இல்ல ரகுபதி இந்த கருத்தை திரும்ப பெறாது அப்படின்னா யாராவது ஒருத்தவங்களோ பேச வேண்டிய ஒரு தருணம் வந்துச்சு. அதனால மேடை மயக்கத்துல அந்த திரும்ப பெறல. மாறாக திமுக தலைமை மௌனமாக இதெல்லாம் பாஜகவோட முழக்கங்கள். அவங்க 80 கட்சியோட நிலை வச்சு அரசியல் பண்ணி அவர் பாபர் மசூதி இடிச்ச பிறகு ராமர் கோயில் கட்டப்படும் சொல்லி ஆட்சி சரியான ராமர் கோயில் திறக்கப்பட்டதாக அதுல ராமர் கோயிலுக்கு ராமாயணங்கள்ல பரப்புரை செஞ்சார். ஆனா அந்த ராமர் கோயில் இருக்கக்கூடிய அரசியல் ஈடுபடுறதுங்கிறது உறுதியான பிறகு ஒரிசா சட்டமன்ற தேர்தலில் குறைந்தபட்சம் நம்மளால அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, நியாயம் இல்லைன்னா கூட ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இந்து பெரியாரை அமைப்புகள் திராவிட கழகம் ஒப்புக்கு கழிப்போன்ற வச்சு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கு. அப்ப இவ்வளவு நாட்கள் ஆரிய திராவிட போர்னாங்க. ஆரியத்தோட முகத்துல கொள்கை கோட்பாடு பேசுவதற்கான எந்த தகுதியும் அருகதையும் திமுக கன்னட மக்களுக்கு வேலை வாய்ப்புல 100% முன்னுரிமை சொல்ற கருத்து வெளிமாநிலத்தெல்லாம் அதுதான் சரி அவங்க செயல்படுத்த ஆரம்பிச்சு. எதனால அந்த மாதிரி போறாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்தந்த இடத்துல அந்தந்த காங்கிரஸ் ஆண்டாலும் இல்ல பாரதிய ஜனதா ஆண்டாலும் அந்த மண்டிய மக்களுக்கு தான் அவங்க நடக்குது. ஜெகன்மோகன் ரெட்டி ஆண்டாலும் சரிதான், இல்ல சந்திரபாபு நாயுடு ஆண்டாலும் சரிதான். அவனும் தமிழ்நாட்டை தமிழே ஆளுங்கிறப்ப அதை இனவாதம் தாங்க இங்க சொல்றது. ஆனா ஒரிசா சட்டமன்ற தேர்தலில் இந்த பாண்டியன்னு ஒரு தமிழீசம் பேசுறோம் நாம சொல்லலாம். அவங்க இந்தியன் பார்த்தா அவங்க எப்படி இந்தியன், ஆனா ஆளக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதை பேசுவதற்கு தமிழர்களை குற்றப்படுத்தணும். அதுக்கு இது அந்தந்த இன மக்கள் அந்தந்த இன மக்கள் ஆண்டுதான் இருக்காங்க. தமிழ்நாட்டுலதான் அந்த தொடர்ச்சியா தமிழர் பேசுறோம். அப்ப நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள், சீக்கியர்கள் கூட இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி அரசமைக்கிற போது இல்லாததான் எல்லாம் செய்வோம். நாம் தமிழர் கட்சி கன்னடரோ, தெலுங்கரோ, மலையாளியோ, மராத்தியரோ, சீக்கியரோ, பெங்காலியோ யார் நம்ம சின்னத்தோட அடையாளத்தோட வளர்க்கலாம்.
தமிழ்நாட்டுல தமிழர் ஆளணும், தமிழர் ஆளணும், நாட்டிலே வாழ்வதை வந்து நம்ம அது எதிர்க்கல, ஆள முயற்சி பண்றதான் எதிர்க்கிறோம். ஒரு பேட்டியில கூறியிருந்தாங்க, நடிகர்கள் வந்து நானும் ட்விட்டர்ல கூட பதிவு போற மாதிரி போட்டிருந்தாங்க. ஆனா அதே கட்சியில கூட அண்ணன் சீமானவர்களை சொல்லணும், அப்புறம் நடிகர் விஜய் அவர்களை சொல்லணும். இதுக்காக இல்ல அவங்க கூட்டம் இருக்கக்கூடிய கமலஹாசன் பொருந்துமா அப்படின்னு கேட்டா அது பதில் இல்லை, ஒண்ணும் இல்லையே. இது வந்து ஏதாவது சொல்றது, திமுகங்கிற கட்சியை பார்த்தா கட்டினா போதும் நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு அன்னைக்கு அண்ணா பேசினாரு. எம்ஜிஆர் வந்து அவங்க தேவைப்பட்டா பயன்படுத்திக்குவாங்க, தேவைப்பட்ட நடிகரை பயன்படுத்திக்குவாங்க, தேவையில்லைன்னா நடிகர்கள் இந்த சமூகத்துக்குமான தொடர்பு அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. திமுகவில் அவர் இருக்கு இல்ல, அதை கடந்து அவர் அமைச்சராகிட்டாங்க, சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சராங்க. விஜயை பார்த்து பயப்படுவாங்க, நாம் தமிழர் கட்சியை பார்த்து பயப்படுவாங்க. போனாங்க தொடர்ச்சியா வந்து சீமானவர்களை விமர்சனம் பண்றாங்க. அதாவது அங்க இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்தவன் எவ்வளவு தனிநபர் தாக்கல் கொடுக்குறேன், எவ்வளவு வந்து கீழே இறங்கி பேசுறான் பாரு. நாம் தமிழர் கட்சி 2 வருஷத்துல இறங்கிடுவேன், பண்ண வேண்டியதானே. கட்சி விட்டு போய் 2 வருஷம் ஆயிடுச்சு, கட்சி விட்டு போறாரு. இப்ப 24 இருக்கு, 2 வருஷத்துல பண்ணிக்கலாம் நீங்க பண்ணி, அதெல்லாம் கதைக்காது. ஒரு நடிகர் விஜய் எதுவும் பாதிப்பு இருக்குமா? நமக்கு ஒரு பாதிப்பு இல்லை. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி கோட்பாடை ஏற்றுக்கொண்டுதான் நமக்கு வாக்கு செலுத்துறாங்க. விஜய் வந்து அவர் இன்னும் யார் எதுவுமே அறிவிக்கல, வலதுசாரியா இடதுசாரியா என்ன தத்துவம் எதுவுமே அறிவிக்கல. அதை பொறுத்தா மத்தெல்லாம் மதிப்பிட முடியும். மற்றபடி இப்ப தொடக்க நிலை அரசியல் கட்சியோட தலைவரை பத்தி பேர் சொல்ற ஒரே வாரத்துல நீங்க அவங்க ஸ்டாலின் கங்காரு முட்டி சொல்றது சாபக்கேடு. நரேந்திர மோடி அரசியல் அறவே கட்டணும். அவர் என்ன சொல்றது இனத்தின் நம்பிக்கை. உங்கள் நேரத்தை ஒதுக்கி